டியர் கைஸ், இது வரைக்கும் நான் லைஃப்பில் ஊட்டி டாய் ட்ரெயினில் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். டிக்கெட்டு வெயிட் பண்ணுறோம். குன்னூர் டு ஊட்டிக்கு போக போகிறோம். அங்கேருந்து இப்போ நம்ம குன்னூரில் வரும்போது வாட்டர் பாக்ஸ் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க. டேரெக்டாக அதுக்காக ஊட்டிலேருந்து குன்னூருக்கு வந்தோம். இப்போது இங்கேருந்து திருப்பி ஊட்டிக்கு டாய் ட்ரெயினில் போக போகிறோம். ரொம்ப நாள் ஆசை போகணும்னு. இன்றைக்கி தான் நிறைவேறும்னு நினைக்கிறேன். டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு 60 டிக்கெட் தான் தருவாங்களாம் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ட்ரெயினுக்கு. யாருன்னா வந்தீங்கன்னாக்கா வந்து வாங்கிட்டு போங்க. செகண்ட் கிளாஸ் 80 ருபீஸு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 1 சம்திங் 300 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. டிக்கெட் வாங்கிட்டு சொல்கிறேன். பட்டு எல்லாம் க்யூ நிற்கிறாங்க நிறைய பேர். எங்கே அப்படியே போய் ஒரு 6வது ஆளாக உட்காந்துருக்கிறேன். எனக்கு எப்படி டிக்கெட் கிடச்சிருன்னு நம்புகிறேன். பார்க்குறேன். என் தம்பி உட்கார வச்சுட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். உள்ளெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு அம்மா ட்ரெயினில் போகிறது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? வாங்க போகலாம். டிக்கெட் வாங்கி வரலாம். புதிய வானம், புதிய பூமி, புதிய வானம், புதிய பூமி. எங்கும் பனி மழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறது. ஓஹோ, ஹலோ டியர் காய்ஸ், நம்ம இதுவரைக்கும் நிறைய ட்ரெயினில் போயிருப்போம். அதே மாதிரி நிறைய மின்சார ட்ரெயினை பார்த்துருப்போம், டீசல் இயங்குற ட்ரெயினை பார்த்துருப்போம், அப்புறம் நிலக்கரியில் போகிற ட்ரெயினும் பார்த்துருப்போம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க தண்ணியை மட்டும் பயன்படுத்தி ஓடுற இன்ஜின் இதுதான். இந்த இன்ஜினோட நேம்னாக்கா ஸ்டீம் இன்ஜின்னு சொல்கிறாங்க. குன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. மலையிலேருந்து இறங்கி ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல. இப்போ ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு வந்துட்டு குன்னூர்லேருந்து இன்ஜின் மாற்றிட்டு மேட்டுப்பாளையம் போகுது. அப்படியே கிட்ட வரும்போது அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு சூடாக இருக்கும் தண்ணி. அதான் ஸ்டீம் இன்ஜின்ன்றாங்க. இந்த ட்ரெயினோட இன்ஜின் பழங்காலத்து தான் இருக்குதா, பார்க்கறதுக்கு வியப்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் பாருங்கள். ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு. கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஜின் ஃபுல்லு சூடாக இருக்கும். நீங்களும் ஏன்னா ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்டீம் இன்ஜின் எல்லாம் வெயிட் பண்ணி குன்னூருக்கு வந்து வெயிட் பண்ணி இந்த ஸ்டீம் இன்ஜின் எல்லாம் பார்த்துட்டு போங்க. நல்லா இருக்குது. இந்த தண்ணியை பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் அது கீழே கொட்டுறது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஹீட்டாக அவ்வளோ சூடாகிட்டு இந்த இன்ஜின் வந்து ரன் ஆகின்னு இருக்குது. பழங்காலத்து இன்ஜின், பிரிட்டிஷ்காரங்காலத்துலேருந்து ரன் ஆகின்னு இருக்குதான். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அப்பா செம்மையாக இருக்குதுங்க. அந்த ட்ரெயினோட வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போலாம் எவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்குது. பட் இப்பயும் இந்த காலத்துலேயும் இந்த இன்ஜினை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம போக போகிறது அந்த ட்ரெயின் கிடையாது. நம்ம போகிறது அண்ணாண்ட பக்கம் இருக்குது அந்த ட்ரெயின். இது வந்து மேட்டுப்பாளத்துக்கு போகிற ட்ரெயினுங்க. எப்படியும் வந்தோம். நாம் வந்து ட்ரெயினெல்லாம் பார்த்துட்டோம். ஒரே குஷி தான், ஜாலி தான். ஓகே மக்களே, நம்ம போகிற ட்ரெயினுக்கு போகலாம். இப்போ வாங்க. இப்போ அண்ணாண்ட பக்கம் இருக்கிற ட்ராக்குக்கு நம்ம போக வேண்டிய ட்ரெயினுக்கு போயின்னு இருக்கிறோம். குன்னூர் டு ஊட்டிக்கு. புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இப்போ எப்படி போகணும் பார்த்தீங்கன்னாக்கா அரவங்காடு லவ்டேல் போயிட்டு ஊட்டி போகும். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குதுன்னா, நம்ம நார்மலாக ட்ரெயினில் போகிற ஃபீல் தான் கொடுக்குது. இன்னும் ஹில் ஸ்டேஷனில் போகிறோம். அந்த ஃபாரஸ்ட் வியூ, அந்த மலையோட வியூவிலேருந்து போகிறோம். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இந்த டாய் ட்ரெயினில் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஊட்டிக்கு வந்து நாமளும் சிம்லாலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. வண்டி ரயில் வண்டி வெள்ளக்கார
கொடுத்த வண்டி தண்டவாளம் மேல நின்னு தம் அடிக்கும் தம் அடிக்கும் இந்த டாய் ட்ரெயினுடைய ஹிஸ்ட்ரி நம்ம ரெடி பண்ண ஏஐ வாய்ஸ் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க மக்களே. இதே உங்களுக்காக அந்த ஏஐ வாய்ஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீலகிரி மலை தொடர்வண்டி போக்குவரத்து நீல்கிரி மவுண்டன் ரயில்வே 1000 மில்லிமீட்டர் 3 அடி 3.38 அங்குலம் அளவு கொண்ட குறுகிய பாதை வகை இரயில் போக்குவரத்து ஆகும். 1908ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இப்பாதையை உருவாக்கினார்கள். தெற்கு இரயில்வே இப்பாதையில் தொடருந்துகளை இயக்குகிறது. 2. இந்தியாவில் உள்ள ஒரே பற்சக்கர இருப்பு பாதை தொடர்வண்டி நீலகிரி மலை தொடர்வண்டி மட்டுமேயாகும். நீராவி இரயில் இயந்திரத்தை நம்பியே இந்த மலை இரயில் இயங்குகிறது. 3. குன்னூரிலிருந்து உதகமண்டலம் வரையுள்ள பாதையில் மட்டும் இந்த இரயில் டீசல் இயந்திரத்திற்கு மாற்றப்பட்டு இயங்குகிறது. உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த பாதையில் நீராவி இயந்திரத்தையே இயக்க வேண்டுமென ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்தினர். சூலை 2005இல் டார்ச்சிலிங் இமாலயன் இரயில்வேயுடன் நீலகிரி மலை இரயில்வேவையும் ஓர் உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவின் உலக 1854ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மலை வரை ஒரு மலைப்பாதையை அமைக்க திட்டமிட்டனர். என்றாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அதிகாரிகளின் அரசியல் செயல்பாடுகள் காரணமாக திட்டத்தை முடிக்க 45 ஆண்டுகள் பிடித்தன. ஒரு வழியாக சூன் 1899ஆம் ஆண்டு இப்பாதை போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. முதலில் சென்னை இரயில்வே அரசாங்கத்துடன் மேற்கொண்ட ஓர் உடன்பாடு காரணமாக இந்த இரயிலை இயக்கியது. அரசாங்கத்திற்காக பெட்ராசு இரயில்வே நிறுவனம் நீண்ட நாட்களுக்கு இந்த மலை இரயிலை இயக்கியது. இறுதியாக தென் இந்திய இரயில்வே நிறுவனம் நீலகிரி மலை இரயில்வேயை வாங்கி இயக்கத் தொடங்கியது. நீட்டிப்பு செய்யப்பட்டது. குன்னூரிலிருந்து 11 மற்றும் மைல் தொலைவு நீட்டிக்க செலவாக ரூபாய் 24,40,000 செலவு பிடித்தது. உலக பாரம்பரிய தளம் என்ற தகுதியை பாதுகாக்கவே இத்தகைய முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய இரயில்வே இணையதளம் மூலமாக பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக கோடை காலத்தில் முன்கூட்டியே பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்வது நல்லது. பாதையின் அதிகபட்ச சாய்வு 8.33% ஆகும். மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் காலை 7 மணி 10 நிமிடம் மணியளவில் புறப்படும் இரயில் பிற்பகலில் 12.00 உதகமண்டலம் சென்றடைகிறது. மாலையில் பிற்பகல் 2 மணிக்கு உதகமண்டலத்தில் புறப்படும் வண்டி மாலை பிற்பகல் 5:35 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்தடைகிறது.
மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை வழியாக சென்னைக்கு செல்லும் நீலகிரி விரைவு இரயிலுக்கு இணைப்பு கொடுக்கும் விதமாக பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இயக்கப்படும் கோடைகால சிறப்பு வண்டிகள் உலக பாரம்பரிய தளம் என்ற தகுதியை பாதுகாக்கவே இத்தகைய முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய இரயில்வே இணையதளம் மூலமாக பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக கோடை காலத்தில் முன்கூட்டியே பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்து கொள்வது நல்லது. இந்த மாதிரி நிறைய ஊட்டியோட வியூ பாயிண்ட் ரசிச்சுட்டு தான் நம்ம போகிறோம். ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது வியூவெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ரோடு வழியாக போகும்போதும் நல்லாயிருக்கும். வியூ பார்க்கும்போது அதே ஃபீல் தான் இங்கே இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, பட் சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மறக்காம டாய் ட்ரெயினுக்கு போங்க. டாய் ட்ரெயின் டிக்கெட் வாங்கினாக்கா ட்ரெயின் வரதுக்கு ஒரு 2-3 ஹவர் முன்னாடி போயிட்டு கவுண்டரில் கேளுங்க. ஒரு நாளைக்கு 60 டிக்கெட் கொடுக்குறாங்களாம். அதாவது செகண்ட் கிளாஸ் 80 ருபீஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 320 330 வாங்குறாங்க. 300க்கு மேலே தான். அது ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒன்றும் சேஞ்சஸ் இல்லைங்க. 8 பேர் ஒரு லைனில், இன்னொரு 8 பேர் ஒரு லைனில் உட்காராங்க. செகண்ட் கிளாஸில் கொஞ்சம் எல்லாம் ஒன்றா உட்காராங்க, அவ்வளோதான். ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அதுக்காக நீங்கள் 300 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அப்படி இப்படி பார்த்து முடிச்சு நாங்கள் ஊட்டி வந்து சேர்ந்துட்டோம். ஓகே கைஸ், ஊட்டி ட்ரெயின் வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. ஊட்டியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் கைஸ். அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபைனலாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. பார்க்குறவங்க லைக்கே பண்ண மாட்டீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். ஓடு